கூகுள், மெட்டா கம்பெனி, மைக்ரோசாஃப்ட், டெலகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரி பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ் இவங்கள யாராச்சும் சேட்டை பண்ணாங்கன்னா இவங்க தலையில குட்டக்கூடிய முதல் நாடு யாரு அப்படின்னா இந்த ஐரோப்பியன் யூனியன்ல அங்க வைக்கக்கூடிய நாடுகள் தான் ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணுவாங்க, கூப்பிடுவாங்க, விசாரணை பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது, கன்சியூமருக்கு எதிராக அப்படி பண்ணவே கூடாது, நாங்க சொல்றத நீங்க கேட்கணும், கேட்கலன்னா நீங்க வெளியே போயிடணும் அப்படிம்பாங்க. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்கும் தலையை ஆடிட்டு எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு வெளியே வந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வாட்ஸ்அப்பையும் கூப்பிட்டு விசாரிச்சு தலையில ஒரு கொட்டு குட்டி நீ இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து ஐரோப்பியன் யூனியன்ல நிறைவேற்றிருக்காங்க. இதுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்ட் அது வந்து அவங்க சைடுல ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம். எனிவே வாட்ஸ்அப் இதுக்கு அடிபடிஞ்சிருச்சு. வாட்ஸ்அப் தேர்ட் பார்ட்டி ஆப்பை வந்து அனுமதிக்க போறாங்க. அது பத்தின டீடைல்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கம் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, தொடர்ச்சியா நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஐரோப்பியன் யூனியன்ல அங்கம் வைக்கக்கூடிய நாடுகள் இருக்குல்ல, அவங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆக்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஹேண்டில் பண்ணுவாங்க. எந்த ஒரு டெக் கம்பெனியும் அங்க போயிட்டு வாலாட்டெல்லாம் முடியாது, ஒட்ட நறுக்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வாட்ஸ்அப்பும் என்ன பண்ணிருக்காங்கன்னா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அடிபணிஞ்சிட்டாங்க. சரி ஓகே பயன்படுத்தலாம் எங்களுடைய ஏபிஐ அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதாவது எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ரூவ்டு தேர்ட் பார்ட்டி வழியா வாட்ஸ்அப்போட நீங்க சேட் பண்ணலாம். அதாவது வாட்ஸ்அப்ல ஒருத்தர் கான்டாக்ட் வச்சிருக்காரு, அவரோட நீங்க சேட் பண்ணலாம். எப்படின்னா அவருடைய மொபைல் நம்பரை பயன்படுத்தி நீங்க சேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்படி நீங்க சேட் பண்ணும் போது வாட்ஸ்அப் நாங்க தேர்ட் பார்ட்டி ஆப்ல கூடிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் நாங்க ஊடுருவி கலெக்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுக்குறாங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்கள்ல தேர்ட் பார்ட்டி ஆப் வழியா நீங்க வாட்ஸ்அப்போட சேட் பண்ண முடியும். அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இந்த ஐரோப்பியன் யூனியன்ல அங்க வைக்கக்கூடிய நாடுகளுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்காங்க. சீக்கிரமா எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், நான் எதிர்பார்க்கிறேன். நல்ல ஒரு விஷயம். இப்போதைக்கு ஒரு தனிநபரோட சேட் பண்ற மாதிரி ஒரு அனுமதியை கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல குரூப்போட சேட் பண்ற மாதிரி அந்த செட்டப்பையும் கொடுக்க போறாங்கன்னா அதுக்கு உண்டான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் தெரிவிச்சிருக்காங்க. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இந்த மெட்டா கம்பெனி இந்த சாட் ஜிபிடி வெளியே போகணும், பெர்ப்ளெக்சிட்டி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இந்த வாட்ஸ்அப்போட பிசினஸ் ஏபிஐ பயன்படுத்தினாங்க. இப்ப அதே மாதிரிதான் தேர்ட் பார்ட்டி ஆப்புக்கும் அனுமதி கொடுக்க போறாங்க. அது வந்து எப்படி அனுமதி கொடுப்பாங்கன்னா எலிஜிபிள் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்க்கு மட்டும் வாட்ஸ்அப் அனுமதி கொடுக்க போறாங்க. அப்படி கொடுக்கும் போது அதுல டெலகிராம் மூலியமா வாட்ஸ்அப்போட பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நினைக்கிறேன். சிக்னல் இருக்கு. இந்த மாதிரி அந்த நாடுகள்ல பிரபலியமான மெசஞ்சர் ஆப்ஸ்லாம் இருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் அனுமதி கொடுப்பாங்க நினைக்கிறேன். வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு வாட்ஸ்அப்போட பிசினஸ் ஏபிஐ பயன்படுத்துறாங்க, இல்லைன்னா கிளவுட் ஏபிஐ பயன்படுத்துறாங்க. ஸோ அதே ஃபார்முலாவை தான் அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பும் பயன்படுத்த போறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது ஈஸியா என்ன பண்ணலாம்னா வாட்ஸ்அப்போட கான்டாக்ட் நம்பர் இருந்தாலே போதுமானது இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பை யூஸ் பண்றவங்களுக்கு. அந்த நம்பரை வச்சு ஈஸியா கனெக்ட் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்பரை வச்சு மட்டும்தான் சேட் பண்ண முடியும். வாட்ஸ்அப்ல அந்த நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரோட இன்ஃபர்மேஷனை இந்த தேர்ட் பார்ட்டியால கலெக்ட் பண்ண முடியாது. அதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நண்பர்களே, விரைவில் வாட்ஸ்அப்போட நீங்க தேர்ட் பார்ட்டி மூலியமா சேட் பண்ண முடியும். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால நிறைய பேர் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவாங்க. அவங்களாம் இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோ கீழே யூடியூப்காரர் நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கு, அதை பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுக்கங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.